அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் லட்சுமி. நாளை சட்டமன்ற உறுப்பினருக்கான புத்தாக்க பயிற்சியை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்கிறார். மிக முக்கியமாக வரக்கூடிய 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் துவங்க இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தாவேகாவில் இருக்கிறார்கள். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரபை எவ்வாறு காக்க வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் உள்ளிட்ட ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. எப்போது கேள்வி கேட்க வேண்டும், எப்போது மேஜையில் தட்ட வேண்டும், எந்த கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் ஏனென்றால் குறிப்பாக வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற அனைவருமே இளம் வேட்பாளர்கள், முன்பின் அனுபவம் இல்லாத நபராக இருப்பதால் அவருக்கு புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும் என ஏற்கனவே சட்டப்பேரவை சபாநாயகர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது தமிழக ஜோசப் விஜய் நாளைக்கு தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே அனுபவமிக்க முன்னாள் அமைச்சர்கள், மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள், முன்னாள் சட்டமன்ற யாராக இருந்தாலும் சரி அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவங்களுக்கு உங்களுடைய அனுபவம் சார்ந்த விவரங்களை தரலாம், பயிற்சிக்கலாம் என்ற கருத்தை கூட கடந்த காலங்களில் குறிப்பாக சட்டப்பேரவை சபாநாயகர் தெரிவித்திருந்தார் கடந்த வாரம். அந்த அடிப்படையில் நாளை முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கும் நிலையில நாளை அந்த பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது. சட்டப்பேரவை செயலாளர் உட்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்பாங்க. அந்த அடிப்படையில் தமிழக ஜோசப் விஜய் நாளை கலைவாணர் அரங்கத்தில் இந்த புத்தாக்க பயிற்சியை தொடங்கி வைக்க இருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.